என் ஓய்வு நாளை ஆசரித்து பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். ஆமென். பயபக்தியாய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்துல கேட்டபோது, இந்த சபையை, உங்களுடைய மனவாட்டியை, சபை என்பது என்ன? மனவாட்டி. நீங்கள் எல்லாம் யாரு? மனவாட்டி. அது ஜெண்டர் கிடையாது, எல்லாருமே மனவாட்டி. ஒரே ஜெண்டர், மனவாளன் இயேசு அப்படின்னு. அல்லேலூயா. அவரும் ஜெண்டர் கிடையாது. அல்லேலூயா. இப்ப மனவாட்டி என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சபையாகி எல்லாரும் கூடி இருப்பதும் மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. இண்டிவிஜுவலா நம்ம ஒவ்வொருவரும் மனவாட்டிகளாயிருக்கும். நான் கேட்டேன், உங்களுடைய மனவாட்டியை எப்படி ஆயத்தம் பண்ண வேண்டும் உங்களுடைய வருகைக்கு என்று. ஆமென். அல்லேலூயா. மனவாளனுக்கு ஏற்றார் போல மனவாட்டி எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில ஹஸ்பண்ட் வரும்போது அழுக்கு கொண்டையோட, சொருகி வச்சு நைட்டியோட இப்படியெல்லாம் இருந்தா நம்ம வேற வீட்டுக்கு தான் போயிடலாம், வந்துட்டு வேற வழி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்களுடைய முகங்கள் இருக்கும். அல்லேலூயா. ஆனா நம்ம ஒரு சந்தோஷமான முகத்தோடு, ஒரு ஃப்ரெஷ்ஷா, அல்லேலூயா, இருக்கும்போது நமக்கும் அது ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கும், அவங்களுக்கும் அது ஒரு சந்தோஷமான ஒரு என்ட்ரியா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போதும் நாமளும் அதே அழுக்கோட, அதே பழைய இதோட இருக்கிறது சரியா இருக்காது. அல்லேலூயா. மனவாளனுக்கு ஏற்றார் போல எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க தேவனை அழைத்திருக்கிறார். அந்த ஆயத்தத்தில் ஒரு 2 ஆயத்தங்களை நீங்க பார்க்க போறோம். 2 காரியத்தை பார்க்க போறோம். முதல் விஷயம், என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய், என்னுடைய ஆலயத்தை குறித்து, என்னுடைய பரிசுத்த நாளை குறித்து நீ பயபக்தியாய் இரு. அல்லேலூயா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பயபக்தி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் ஃபர்ஸ்ட் நம்ம மெடிடேட் பண்ண போறோம். யார்கிட்ட பயபக்தியா இருக்கணும்? கர்த்தரிடத்துல பயபக்தியா இருக்கு. கர்த்தருடைய ஆலயத்தின் பேரிலும் பயபக்தியா இருக்க வேண்டும். ஆமென். ஸ்தலத்துல அவர் தங்கி இருக்கிற இடத்துல அவன் பயபக்தியா இருக்கு. அவர் எங்க தங்கி இருக்காரு? அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ளும் தங்கி இருக்கிறார், ஆலயத்திலும் தங்கி இருக்கிறார். அப்ப நம்ம அவர் பேரில் எப்பொழுதுமே பயபக்தியா இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு பயந்து, முதல் பயம், பக்தி. பயம், கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுனால தேவன் மகிமைப்படுவாரா என்பதை நம்ம பார்த்து நடந்து கொள்வது. 2வது, நம்ம எதை செஞ்சாலும் ஆண்டவர் நம்மளை பார்க்கிறாருன்ற கான்சியஸ் இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் இருக்காரு. அப்படி அதுதான் பயம். கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் நம்ம பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற அந்த கான்சியஸ் உணர்வுள்ள இருதயம். அல்லேலூயா. நீங்க இல்ல அப்படின்னா எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் பாருங்க, நம்ம செய்யற எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப நாள் பார்த்துட்டு இருக்க மாட்டாரு. நம்ம நல்லது செஞ்சா நல்லது கேட்ட பலன் கொடுப்பாரு. தீமை செய்யும் போது அதை கண்டிக்கும்படி நம்ம இடத்துல வருவாரு. அல்லேலூயா. உங்க பையன், உங்களுடைய பிள்ளை ஒரு விஷயத்த தீமையை செஞ்சுட்டு இருக்கும்போது அவன் திருந்துவான்னு பார்த்துட்டு தான் இருப்பீங்க. திருந்தாத பட்சத்துல அவனை ஒரு கட்டத்துக்கு மேல போன அவன் அழிவுல அவன் மறித்து போயிடுவான்ற இடத்துல என்ன பண்ணுவீங்க? ரொம்ப ஃபாஸ்டா அவனை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து அவனை அடி போட்டுனாச்சு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்? உனது உள்ள வச்சிடணும் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுவீங்க. அல்லேலூயா. நம் தகப்பனும் தான். இந்த தேவன் மணவாளனா இருக்கிறார், தகப்பனாகவும் இருக்கிறார். ஆமென். தலைவனாகவும் இருக்கிறார், நாம் சீஷர்களாகவும் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்ப பயபக்தியோடு அப்படின்னா, பயத்தோடுனா உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு, என்ன செஞ்சாலும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பயம் உங்களை எப்பொழுதும்
ஆண்டு கொண்டு இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர் அவர் என்ன செய்வார்? இவர் கர்த்தர் பயப்படுகிற, நான் யாரையோ ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ண கேட்டீங்களா தெரியல. கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். அது ஓகே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர் படிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 11வது வசனம். ஞானத்தையும் 2வது வசனம், ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனை அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியானவர் தங்கி இருந்தார். அந்த ஆவியானவர் தான் நம்மை ஆண்டு கொள்ளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் மனுஷனுக்கு பயம், அந்த மனுஷனுக்கு பயப்படுறது, இந்த மனுஷனுக்கு பயப்படுறது உனக்கு கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படுறது உன்னை கவலையில கொண்டு போய் விட்டுரும். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயந்து சில தீங்குகளை கூட நீ செய்ய நேரிடும். அந்த மனுஷனோடு சேர்ந்து அவனுக்கு பயந்து அவன் செய்கிற தீங்கையும் நீ செய்ய நேரிடும். அது இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் உங்களை ஆண்டு கொள்ள வேண்டும். மனுஷனுக்கு பயப்படுவதில்லை, பிசாசுக்கு பயப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமென். இது ரொம்ப ப்ரீஷியஸா இருக்கு. இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. ஒருத்தரும் தடுக்க முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கு ஒரு குறைவுமே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா ஆசீர்வதிக்கப்படுவான். எங்களுக்கு சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுகிறவன் இவ்விதமா ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமா ஆசீர்வதிக்கப்படுவான்னு ஒரு சங்கீதம் முழுக்க இருக்கு. 128. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். உன் குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுது. நல்லா கவனிங்க. வண்டர்ஃபுல்லான ஒரு செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்படியே உள்ள எடுத்து அதை செயல்படுத்த போயிடுவான். ஆமென். நீ ஒருத்தர் பயபக்தியா இருந்தேனா உன் சந்ததியும் ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஒருத்தருடைய பக்தியும் பயமும் பயபக்தி ஆமென் உன் சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் காப்பாத்தி விட்டுரும். அதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயத்த நீ இன்னைக்கு கடைபிடிக்க கர்த்தருடைய அழைக்கிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன? ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு பயமே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் பயபக்தியா இரு அப்படின்ற இடத்துக்குள்ள கொண்டு வர. அதாவது நம்ம நினைப்போம் நிறைய இடத்துல நமக்கு ஒரு பயம் இருக்கும். நிறைய இடத்துல ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆண்டவரே சொல்லிட்டு போறவங்களா இருக்கும். அல்லேலூயா. எல்லாருக்கும் இல்லையோ இங்க சொல்ற ஆண்டவர் சொல்ற காரியங்களை சொல்ற அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற நிலையில இருந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற நிலைக்கு நீங்க திருப்பப்படணும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் நீங்க ஞானமா செய்யறதுக்கு, ஞானமா செயல்படுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் இவ்வளவு ஞானமா. இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? யோசேப்புக்குள்ள ஒரு ஞானம் இருந்துச்சு. பார்வோன் பார்த்து ஆச்சரியப்பட்டார். உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஞானம்? இப்படி இந்த இதை சொல்ற நீ பெரிய ஆள் அப்படின்னு சொல்ற. இல்ல இல்லையா, நான் பெரிய ஆள் இல்ல. எனக்குள்ள இருக்கிறவர், நான் ஆராதிக்கிறவர், என்னுடைய தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்த. நான் உனக்கு வெளிப்படுத்த முடியாது. நான் எதுவுமே உனக்கு செய்ய முடியாது. உனக்கு உதவி செய்ய முடியாது.
முடியாத பார்வோனே, எனக்குள்ள இருக்கிற தேவன் உனக்கு இதை வெளிப்படுத்துவார் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கர்த்தருக்கு கொடுக்கிற கணத்தை கூட அவருக்கு செலுத்த வேண்டும் என்ற பயத்தோடு யோசிப்பு இருந்தார். ஆமென். பாவம் செய்ய ஒரு ஸ்திரீயானவள் போர்த்திபால் இழுக்கும் போது அங்கேயே பிடிச்சி இருக்கிறா. ஒரு நாள் பாவம் செய்ய கூப்பிடல, டெய்லி முயற்சி. பாவம் எப்படி முயற்சி பண்ணும்? ஆமா, டெய்லி முயற்சி பண்ணும். நீ டெய்லி தேவனை தேவையோ இல்லையோ, பாவம் பிசாசானவன் டெய்லி உன முயற்சி பண்ணி பார்ப்பான் பாவத்துக்கு. அல்லேலூயா. அந்த டெய்லி முயற்சியில அங்கேயே பிடிச்சி இழுக்கும் போது யோசேப்பு சொன்ன வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? சொல்லு. யோசேப்பு சொன்ன முக்கியமான வார்த்தை படிச்சிருக்கேன். அவ்வளோ நீங்க கஷ்டப்பட வேணாம். சொல்லுங்க, ஏன் அதை சொல்லுங்க. கரெக்டாக தான் சொல்றீங்க, சொல்லுங்க. அப்படி சொல்லுறாரு. அதுதான் அந்த கான்சியஸை தான் அவர் பேசுறாரு. ஆனா அவர் சொல்றது உமக்கு விரோதமா, தேவனுக்கு விரோதமாக நான் எப்படியா செய்வேன்? என் தேவன் கண்டு கொண்டு இருக்கிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறாரு. அவருக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன்? அவரை எப்படி நான் அவருக்கு எப்படி நான் துரோகியா மாறுவேன்? என்ன நம்பி என் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆமென். அதனால யோசேப்பு செய்ததெல்லாம் வாய்த்தது. அல்லேலூயா. யோசேப்பு தேசத்துக்கே அதிபதியாய் உயர்த்தி வைக்கப்பட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யோசேப்புக்குள்ள இருந்தது. ஆமென், அல்லேலூயா. பாவத்தை எதிர்த்து நின்றார். பாவத்திலிருந்து எதிர்க்கிற அந்த இது வைராக்கியம். ஆமென், அல்லேலூயா. பாவத்துக்கு எதிர்ப்பது என்பது வைராக்கியம். ஆமென், அல்லேலூயா. பக்தி வைராக்கியம் இருந்தா மட்டும்தான் பாவத்தை எதிர்க்க முடியும், இல்ல பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த பக்தி வைராக்கியம் உள்ள ஒருவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். என்னாகும் 25 11 6வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 25:6 இருந்து. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேலின் புத்திரராகிய சபையார் அனைவரும் 5 இருந்து வாசிக்கலாம். அப்படி மோசே இஸ்ரவேல் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவர் பாகால் பெயோரை பற்றிக் கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றார். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தார். அதை ஆசாரியனாக ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினெகாஸ் கண்ட பொழுது அவன் நடு சபையில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குட்டி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பினெகாஸ் பாருங்க, இந்த மோசே மூலமாக ஒரு விஷயத்தை தேவன் பேசுகிறார். பாகாலின் ஆராதனை செய்கிறவர்களும் இந்த மாதிரி மற்ற மீதியானியர்கள் என்பவர்கள் பாகால் ஆராதனையில் இருக்காங்க. இஸ்ரவேலர் என்பது தேவனை, அவங்க இஸ்ரவேலருக்கு தேவனாய் கர்த்தரே தேவன் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? அடிக்கடி மற்ற ஜனங்களுடைய தேவனை தன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொள்ளும். எல்லா கடவுளும் ஒண்ணுதான், எல்லாம் சேர்ந்துதான் அப்படி ஏத்துக்கிற சில கிறிஸ்தவர்களும் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆமென். நம்மை கர்த்தர் ஞானத்தினால் வழி நடத்தி விட்டார். ஆமென், அல்லேலூயா. அப்படி கொண்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த நபர்களோடு என்ன பண்றாங்க? திருமண பந்தங்கள், உறவுகள் எல்லாமே வச்சுக்கிறாங்க.
வேசித்தனங்கள் பண்றாங்க, உபச்சாரங்கள் பண்றாங்க, இப்படி பண்றாங்க, எல்லாரையும் கொன்று போடணும் அப்படின்னு ஆண்டவர் மூலம் மோசேக்கு கட்டளை வந்தது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தத்துல ஆண்டவர் ரொம்ப வைராக்கியம் உள்ளவரா இருக்கார். அல்லேலூயா. நான் எந்த தப்பும் செய்யலைங்க, ஆண்டவருக்காக நான் பரிசுத்தத்தை காத்து கொண்டு இருக்கேன்னா பலன் உண்டு. அல்லேலூயா. பரிசுத்தத்தை நான் வந்து காத்துக்கிறேன், கர்த்தருக்காக காத்துக்கிறேன் அப்படின்னா பலன் உண்டு. நீ சோர்ந்து போகாததுனால நீ அப்படி இருக்கதான் தேவன் விரும்புறாரு. அப்படி இருந்தாலும் உனக்குள்ள வந்து அவரு தங்க முடியும், இல்ல வேற ஏதாவது தங்கி கொண்டு இருக்கும். அல்லேலூயா. அப்ப இங்க பினகாஸ் என்ன பண்றாரு, இப்படி மோசே மூலம் கட்டளை வந்த பிறகும் இதை செய்யக்கூடாது, இந்த வேஷத்தனத்தை பண்ணக்கூடாது, மீதியானியரோட உறவாடக்கூடாது இஸ்ரவேலர்னு சொன்ன பிறகும் ஒரு இஸ்ரவேலர் என்ன பண்றான், மீதியானியரை கூட்டு வந்து கூடாரத்துல அந்த அந்த பெண்ணோடு உறவு கொள்ள நினைக்கிறான். அப்ப பினகாஸ் என்ற ஆசாரன் எழுப்பி அவர்களை ஒரே ஈட்டிய கொண்டு. அல்லேலூயா. தேவன் சொன்னதுக்காக நான் வைராக்கியம் பாராட்டுறேன். இந்த பாவத்தை எதிர்த்தது நிமித்தம் இஸ்ரவேல் முழுவதும் இருந்த வியாதி நீங்கிச்சு. ஆமென். அல்லேலூயா. இதுதான் பக்தி வைராக்கியம். தேவன் சொன்னதை நான் நிறைவேற்ற, தேவனுக்காக நான் செய்வேன்னு என்னானால் நிக்கிறது தான் பக்தி வைராக்கியமா இருக்கிறது. இதுல பினகாஸ் பரிசுத்த வைராக்கியம் பாராட்டினார். அதனால அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னா 11 நான் என் எரிச்சலில் படிக்கிறேன். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினகாஸ் தன் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர்கள் உண்டான என் உத்திரத்தை திருப்பினார். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நான் வந்து உனக்கு சமாதானம், பூமியில இருக்கிறனால உனக்கு சமாதானம், அதோட நிறுத்தல ஆண்டவர், உன் சந்ததி என்றென்றைக்கு என் ஊழியத்தை செய்யப்படும். நீ ஏன்னா எவ்வளவு பக்தி, அப்ப நீங்க பக்தி வைராக்கியம் பாராட்டுறீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நீங்க பக்தி வைராக்கியம் பாராட்டுவீர்கள், ஆனால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உங்க சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஹல்லேலூயா. சோ பக்தி வைராக்கியம், பயபக்தியை குறித்து நாங்க பயத்தை குறித்து பேசினேன். தீங்கி வெறுப்பது பயமா இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிறது பயமா இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அடுத்ததான் ஒண்ணு பயத்தை குறித்து கர்த்தருக்கு பயபக்தின்ற பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல பினகாஸை குறித்து என்ன சொல்லப்படுது, பக்தி வைராக்கியம் சொல்லப்படுது. அல்லேலூயா. பயபக்தி அதை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாவற்றையும் ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. படிக்கலாம். 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. அல்லேலூயா. நான் தேவனை பற்றி இருக்கிற அந்த பக்தியை, அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை அது விருத்தி பண்றதா இருக்காது. அல்லேலூயா. இந்த உலகத்துல எங்க வேணா போலாம், என்ன வேணா சாப்பிடலாம், யார் கூட வேணா இருக்கலாம் அப்படின்னா எல்லாவற்றையும் அனுபவிக்க யாரும் உங்களை கட்டி வைக்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் கட்டி வச்சாலும் பிச்சுக்கிட்டு போகலாம். அல்லேலூயா. ஆனா அது எல்லாம் நீ ஆண்டவர்கிட்ட உண்மையா இருக்கிறேன், இவர்கிட்ட நான் பக்தியா இருக்கிறேன்னு சொல்றதுக்கான வழி கிடையாது. அது உன் பக்தியை அதிகப்படுத்த போறதும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. பக்தி விருத்திக்கு ஏதுவானவற்றையே தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் எங்க பெருகுதோ அதை தெரிந்து கொள்ளுங்க. அந்த விஷயத்தை அனுபவிக்கிறத நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்தது பக்தியா இருக்கிறேன்னு சொல்லி நான் நாவை யாக்கோபு 1:26 உங்களை ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். அல்லேலூயா.
இங்க ஆண்டவர் பக்தியை குறித்து பேசும்போது இன்னொரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? அங்க என்ன சொல்றாரு? உன் மனம் போன போக்குல போயிட்டு நான் ஆண்டவரோட பக்தியா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது பக்தி கிடையாதுப்பா. அல்லேலூயா. யோனா பண்ணியிருக்காரு, பார்த்துருக்கீங்களா? யோனா புக்ல வாசிச்சிருக்கீங்களா? யோனா தன்னை கொடுத்து இன்ட்ரடக்ஷன் பண்ணாரு. கப்பல்ல குடிபடுறாரு. அல்லேலூயா. கப்பல்ல குடிச்சிட்டாரு யோனாவை பிடிச்சி. ஏன் யோனாவை பிடிச்சாங்க? புயல் காத்து அடிச்சிச்சு. உடனே யாரும் தப்பு செஞ்சிருக்காங்க, ஏதோ கடவுளுக்கு விரோதமா செஞ்சிருக்காங்கன்னு சீட்டு போட்டா யோனா வந்துருச்சு. யோனாவை பிடிச்சாட்டு நீ யாரையான்னு கேட்டா, நான் எபிரேயன், நான் தேவனுக்கு பயபக்தி உள்ளவன் என்று சொன்னேன். அல்லேலூயா. போற பாதை ஆண்டவருக்கு எதிரான பாதை, ஆனா சொல்றது நான் பக்தி உள்ளவன். யோனா சொல்றாரு, நான் எபிரேயன், நான் பயபக்தி உள்ளவன். இஸ்ரவேலின் தேவனுக்கு அவர்தான் இந்த புயலை அனுப்பினார், அவருக்கு நான் பயபக்தி உள்ளவன் சொல்றேன். அல்லேலூயா. நம்ம கூட அப்படிதான். நம்ம பண்றது இன்னைக்கு நம்ம பல இடத்துல நிறைய காரியங்கள் செஞ்சு ஐ அம் a Christian. அல்லேலூயா. நீ யாரு? அப்போ போய் சொல்லிட்டு அந்த நீ வரது நீ யார்? நான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. அங்க ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்தாரு. அவர் கேட்டாங்க, நீங்க யாருங்க? கிறிஸ்டினாங்க. ஆமா, பாவம் செஞ்சுருக்கேன், நான் தான் கிறிஸ்டின். அல்லேலூயா. அப்படின்ற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. யோனா மாதிரி உணர்வற்றவங்களா இருக்கக்கூடாது. பயபக்தியா இருக்கணும். தேவன் சொன்னதை செய்வதில் நம் பயத்தோடும் நடுக்கத்தோடும். இப்போ உங்க வீட்டுல ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, திருப்பி வந்து செய்யலைன்னா அடிச்சு தள்ளிடுவாங்க. அப்படி அதுக்கு பயந்து செய்யணும். இந்த வேலையில இருக்கிறீங்க, எஜமானுக்கு பயந்து செய்யறீங்க, அவன் வந்து சம்பளம் போடலான்னு. ஆனா உன்னை நேசிக்கிற ஒருத்தருக்கு நீ பயபக்தியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அவரை நீங்க அவருடைய அன்பை நீங்க துச்சமா நினைச்சீங்கன்னா அழிவுக்கு நேராய் உங்கள் ஜீவனை விற்று போட்டு விடுவீர்கள். அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26, 29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருந்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஒரு பக்தி உள்ளவன் கெட்ட வார்த்தையை பேசுகிறவனா இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப பயபக்தியா இருக்கிறேன்னு சொல்றவன் வந்து பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. நீ தேவன் நம்புவதற்கு நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை நீ பேச வேண்டும். ஆமென். நான் பக்தியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை கனம் பண்ணாம இருக்கிறவன், சங்கீதம் 22:23, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். அப்படின்னு அர்த்தம். இந்த கட்டம் என்ன சொல்றாங்கன்னா, கனம் பண்ணணும், அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ரெஸ்பெக்ட் பண்ற ஆண்டவர் ரெஸ்பெக்ட் பண்றாரு. கேட்டு துண்டு வாங்கிட்ட போய் ஆண்டவர் பொத்த போறீங்க இல்ல, மாலை வாங்கி போய் போட்டுருவீங்க ஆண்டவர் கனம் இல்ல. அவரு என்ன சொல்றாரோ அந்த வார்த்தையை அப்படியே செய்யணும். அதுதான் கனம் பண்றது. அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொன்ன அந்த வார்த்தை நீ மதிக்கிறியா அப்படின்னு கேட்கறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மதிச்சின்னா நீ கனம் பண்ற, மதிக்கலன்னா நீ கனம் பண்ணல. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு புறப்படுகிற வார்த்தையை தேவனை கனப்படுத்துகிறது என்றால் தேவனுக்கு புறப்படுகிற வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது அவரை கனப்படுத்து. ஆமென். அல்லேலூயா. கேளுங்க, அப்படி பயபக்தியா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். நீங்க எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியா இருங்க, நீங்க எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஒருடைய பக்தி வைராக்கியம், அதான் நான் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பினகாஸ் படிச்சோம். பினகாஸ்ல அவர் காட்டின பக்தி வைராக்கியம் எல்லாரும் மேலே தேவன் இரக்கம் காட்ட காரணமாச்சு. அவர் அப்படி நடந்துட்டதுனால அந்த வாதை அந்த ஜனங்களை விட்டு விலகி போய் அநேகருக்கு இரக்கம் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. அநேகருக்கு இரக்கம் கிடைக்கும்படி நீ தேவனுக்கு பயபக்தியா இரு.
உன் வீட்டாருக்கு எனக்கும் கிடைக்கணும், நீ தேவன்கிட்ட பயபக்தியா இருக்கணும். ஆமென். யாக்கோபு 1:27 சுத்தமான பக்தி அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆமென். அநேகருக்கு நீ உதவி செய்கிறது தேவ பக்தியின் செயலா இருக்கிறது. அடுத்ததாக நீ பிளேம்லெஸ் லைஃப், உன்னை உலகத்துல உன்னை பாவத்துல கரைப்படுத்தாம உன்னை காத்துக்கிறீல, உலகத்தாரால குற்றப்படுத்தாம நீ இருக்கிறீல, அது சுத்தமான பக்தி என்று தேவன் யாக்கோபை கொண்டு சொல்லுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோ இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே நான் ஆண்டவர் மேல எனக்கு பக்கத்துல சொல்லுவாங்க, நல்ல பக்திங்க, பக்தி முத்திருச்சு போச்சு. எப்பதான் ஜபத்திலே பாருங்க, பக்தி முத்திருச்சு. பக்தி முத்தினா என்ன சொல்லுவாங்க? ஆமா, பைத்தியம் வாங்கினாங்க. ஒரு தடவை அப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப திடீர்னு ஒரு சர்ஜரிக்கு முன்னாடி வீட்டில் கொஞ்சம் திடீர்னு காலைல 4 மணிக்கு என்ன சொல்லுவாங்க, கான்சியஸ் இல்லாமல் கடலாம் மேலே சொல்லிட்டு போயிடுச்சு. அப்போ கடலாம் மேலே சொல்லிடுச்சு பெட்டில். அப்போ நானே எங்கள் அம்மா சித்தப்பா இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் அவனை, இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க சொல்றேன். அல்லேலூயா. நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு சைடு சொல்லி இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க, இயேசுவின் சொல்லுங்க 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 சொல்லுங்க, ஒன்றும் இல்லை சொல்லுங்க சொல்லுங்க இயேசுவின் சொல்லுங்க சொல்லிட்டு பக்கத்துல ஒரு டயல் பண்ணி அதையும் பேசுறேன். இங்க வேணும், ஆம்புலன்ஸ் வேணும்னு சொல்லி பேசிட்டு ஆம்புலன்ஸ் புக் பண்ணி சொல்லிக்கிட்டே வரேன். அது உள்ளே சொல்றேன், இயேசுவின் ரத்தம், ஆண்டு ரத்தம் இருக்கு, ஒன்றும் ஆள்ல சொல்லிக்கிட்டே வரேன். பக்கத்து கூட இருக்கணும், என் கூட இருக்கணும், எனக்கு தெரியாது. அப்போ ஒன்றும் ஆகலை, ஆண்டு கொண்டு போய் சேர்த்துட்டு அங்கே சரி பண்ணிடுவாங்க. ஆனால் ஃபுல்லாக கான்ஷியஸே போச்சு. ஆனால் அந்த கான்ஷியஸ் போகக்கூடாதுன்னு நான் இயேசுவின் சொன்னேன். அல்லேலூயா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வெளியே தீக்கு பாடுவேன், எஸ்தம்மாவும் ரொம்ப பேசிடுறேன். இந்த பைத்தியம், அல்லேலூயா, இந்த பைத்தியம் அப்படி போயிட்டு இருக்காரு. இயேசுவின் ரத்தம் சொல்லுங்கன்னு அதை போய் சொல்லிட்டு இருக்கிற பைத்தியம். இல்ல, அவர் சொன்னாரு, சொல்ல சொல்ல வாய அசைக்கிறாரு. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் கான்சியஸ் உயிரிழந்ததே எழுப்புது. ஆமென். அல்லேலூயா. சடலத்தை எழுப்பிட்டு வருது. அல்லேலூயா. அது எனக்கு தெரியும். ஆமென். நான் சொல்றதுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, மத்தவங்க சொல்றதுக்கு இல்லை. அல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை தான் கொண்டு வந்தது. ஆமென். எதுக்கு நான் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க சில நேரம் பக்தியா போயிட்டு இருக்கும் போது எல்லாத்துக்குமே இயேசுவை கேட்டீங்க, அது நல்லதுதான், அதுல நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. நான் அது ஒரு சாட்சி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க தான் தெரிந்து கொள்வார். அவன் மூலமா பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதற்காக தான் அழைத்திருக்கிறார். பயபக்தி உள்ளவர்களாக இருங்க. அந்த எக்ஸ்ட்ரா நீங்க ஆண்டவர் மேல ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கிறீங்களா, அந்த நம்பிக்கையில தான் தேவன் செயல்படுறாரு. அல்லேலூயா. உங்களுடைய விசுவாசத்தின் நிறைவுல தேவன் செயல்படுறாரு. அல்லேலூயா. கர்த்தர் அதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். ஸோ பயபக்தி உள்ளவர்களாக இருங்க அப்படின்றத ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நிறைய காரியங்களை சொல்லியிருக்காரு.
ஸோ விடாமல் அவர் மேல வைராக்கியம் கொண்டவர்களா அவர் சொன்ன வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னாங்க. 2 விஷயம் பார்க்க போறோம். தாழ்மை உள்ளவர்களாக இருக்கு. போன வாரமே பார்த்தோம், யூனிட்டியா வாழ்ந்து என்ன பண்ணணும்? ஆமா, அப்பதான் சோதனைக்கு சோதனை. அல்லேலூயா. எப்ப சாப்பிடக்கூடாது பிரியாணி வருன்ற மாதிரி, எப்ப தாழ்மையா பேசணும்னா போதுதான் அது தாழ்மைக்கு மிதமிஞ்சி போயிடும். அல்லேலூயா. ஆனா அது சோதனைகள் நல்லது. நம்ம எந்த அளவுக்கு தாழ்மையா இருக்குன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. டெஸ்டிங் இல்லாம நம்ம எந்த அளவுக்கு அதை ஜெயிச்சிருக்கோம் தெரியாது தானே? புரியுதுங்களா? நீங்க தாழ்மையான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் உங்கள் உறவுகள் மத்தியில் போது, அப்பதான் அடிச்சு தூக்கி அல்லேலூயா பிச்சு அதை கூட முன்ன கூட கம்மியா இருந்தது கூட இப்ப அதிகமா இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே இருக்கிறத நீங்க இன்னும் ஜெயிக்கலன்னு அர்த்தம். ஆமென். அதுதான் அந்த சோதனைகள் என்ன பண்ணும், உனக்கு தெளிவா ஜெயத்தை காண்பித்து கொடுத்துருவேன். ஆமென். அல்லேலூயா. யூனிட்டிக்கு ரொம்ப அவசியம் என்னது? தாழ்மையை தரித்துக் கொள்ளும். இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்யணும், பிராக்டிக்கல் ட்ரூத் பண்ண போறோம். முதல் விஷயம் பயபக்தியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது என் நுகத்தை சுமங்கள்னு சொன்னாரு. மனத்தாழ்மையா சாந்தமும் மனத்தாழ்மையும் இருங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்க. அந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா நம்ம தாழ்மையா இருக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்ப மனவாட்டிய எப்படி ரெடி பண்ண சொல்றாரு? பயபக்தியாகவும் தாழ்மை உள்ளவர்களாக ரெடி பண்ண சொல்றாரு. அல்லேலூயா. சோ இப்ப நம்ம பெருமையை உடைப்போம், தாழ்மையை தரிப்போம். சொல்லுங்க. நம்ம கட்சியோட நோக்கம், கொள்கை, கட்சி கொள்கை. ஆமா, இயேசு கட்சியின் கொள்கை பெருமையை உடைப்போம், தாழ்மையை தரிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னென்ன பெருமைகள் இருக்குன்னு நீங்க உங்களை ஆராய்ச்சி பார்க்கணும். அல்லேலூயா. பெருமையே இல்லைன்னு சொல்றீங்களா? எப்போ பெருமை ஒட்டிக்கணும்னு தெரியாது. ஒரு நல்ல பாட்டு பாடி ஸ்டேஜ் விட்டு இறங்கிடுவீங்க, 2 பேர் சொல்லுவாங்க, அவ்வளவுதான் உள்ள போய் சொல்லிக்கணும். நீ சும்மா தான் இருப்ப, அவன் உனக்கு கொடுக்குற அந்த 2 சொருகல்ல உள்ள போய் ஆண்டவர் நீ எப்படி பார்ப்பாங்க? நான் உனக்கு வெள்ளம் கொடுத்தேன், இல்லைங்க, நான் உனக்கு வெள்ளம் கொடுத்தேன், நான் உனக்கு ஸ்டேஜை கொடுத்தேன். அப்ப எல்லா பெருமையும் ஆண்டவருக்கு தான் போகணும். வேட்டிமையான சிந்தனைகளை நமக்கு இருக்கவே கூடாது. இதை நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் டெட்லி சின் அப்படி சொன்னா மறைந்திருக்கிற பாவங்கள். நடக்கிற பாவம் 2 பேரும் உடல் உறவுல தப்பு பண்றது, இதுதான் பாவம் நினைக்கிறோம். சிகரெட் குடிக்கிறது பாவம், தண்ணி அடிக்கிறது இல்லைங்க, டெட்லி பாவம், மறைந்திருக்கிற பாவம். மகதலேனா மரியாள்கிட்ட 7 விதமான ஆவியை துரத்துனார். அது என்ன தெரியுங்களா? பொறாமை, பெருமை, இச்சை, அல்லேலூயா, பல காரியங்கள். டெட்லி சின், மறைந்திருக்கிற பாவம். பெருமை நமக்குள்ள இருக்கிறது தெரியாது. நீங்க அந்த ஸ்டேஜ்ல இறங்கும் போது அந்த லைட்டை காலை தூக்கி விட்டாங்க அப்படிங்களா, அதோட இறங்கிருப்பீங்க. அப்ப அடுத்த ஸ்டேஜ் உங்களை கூப்பிடும் போது அப்பதான் சூப்பரா பாடுவீங்க. அங்கேயே அப்படி பாடணும், அங்கேயே பாடணும், அவன் இங்கே பாடுறீங்க. அதெல்லாம் என்ன பாடுறீங்களா? நீங்க 2 3 கேட்குறேன், நல்லா பாடிடும், அதான் பாடிடும். ஏன்னா அங்கே பாடிட்டோம், அங்கே போனால் தொண்டை அடைக்கும். இப்போ பெருமையில வாழ ஆரம்பிச்சியா, இப்போ தொண்டையில கத்தி. அல்லேலூயா. ஸோ இது நம்ம அனுதின வாழ்க்கையில நமக்குள்ள சொருகுகிற ஒரு விஷயம். மறைஞ்சிருக்கும், நமக்கே தெரியாது. அல்லேலூயா. ஸ்டேட்டஸ்ன்ற பெருமை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் பெருமை உள்ள இருக்கும், தெரியும். நாங்களாம் பார்க்கறது இல்லைங்க. அந்த பையன் கொடுக்குறாங்க, அவங்க யாரு, அவங்க யாரு, அவங்க மனுஷங்க. அல்லேலூயா. நீ யாருன்னு கேட்கும் போது அங்கே ஆண்டு போவார். என்ன கேட்டுட்டு இருக்கேன், நான் படசத்துல நீ பிடிச்சி பார்க்குறியா? நான் படசத்துல நீ